ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேற்று ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் ஆளும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா 2024 மார்ச் மாதம் துலா ராசிக்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் என்னென்ன கிரகங்கள் நகருது, அதனால் நமக்கு எப்படி பலன்கள் மாறுது, என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான சுப அசுப யோக நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த காரியம் எதையுமே பார்க்க வேணாம், எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சுப நாட்கள் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த நாட்களில் நீங்கள் தொடங்குகிற வேலை வெற்றிகரமாக தான் முடியும். அசுப நாளில் தொடங்காதீங்க, புதிய முயற்சியில் கைவிட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையான நாட்கள். இதை நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பின்னாடி அப்புறம் சொல்லுங்கள். அடுத்தது பார்க்குறது எங்களுடைய இந்த நட்சத்திரத்திற்குண்டான வாழ்நாள் தெய்வம், அதி தெய்வம். குழந்தைய பிறந்ததிலிருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் இதுதான் தெய்வம். நடுவில் வரக்கூடிய தசா புத்தி கிரக இணைவுகளுக்கு கடவுள் வேறு மாறும். அது அந்த கோச்சாரத்தில் அப்பப்போ வரக்கூடிய இதில் தகுந்த மாதிரி அந்த தெய்வங்களை அடிஷனலாக வழங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது நிரந்தரம். அதனால் இந்த தெய்வத்தை விடாதீங்க, இதை வணங்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைச்சிட்டே இருக்கும். சரி, வாங்க ராசி பலனுக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் தேதி 7/3 அன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு போயிடுறார், 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி 7/3 புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருந்த புதன் விரயஸ்தானாதிபதி, உங்களுக்கு குழந்தைகள் இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த அந்த விரயஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். சூரியன் சனி இணைவு அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதுக்கு அடுத்தது 2/7க்கு உண்டான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் 15/3 அன்று அவரும் 5ஆம் இடத்திற்கு வர்றார், திரிகோணத்துக்கு வர்றார். அப்போ 5ஆம் இடத்துல அவரும் வர்றதுனால உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். 2க்கும் 7க்கும் உண்டான பணம், மனைவியினால் வருமானம், மனைவிக்கு ஒரு தொழில் அமைப்பு, உங்களுடைய கூட்டு தொழில் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு 3/6க்கு உண்டான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தானத்திற்கும் உண்டான குரு பகவான் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தையே பார்வையிடுகிறார். அதே இடத்துல உங்கள் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் 14ஆம் தேதி தான் மீனத்துக்கு போகிறார். அப்போ 14/3 வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருந்து அவரும் தன்னுடைய சொந்த வீடான 11ஆம் இடத்தையே பார்க்கிறார், சொந்த வீட்டையே பார்வையிடுகிறார். ஆக உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது, 11ஆம் அதிபதியினுடைய பார்வை இருக்கிறது, 5ஆம் அதிபதியினுடைய பார்வை இருக்கிறது. ஆக இந்த மாதம் மிகச்சிறந்த தனவரவு. அதனால் உங்களுக்கு தன வரவுக்கு பிரச்சனையே கிடையாது, குழந்தைகளால் பிரச்சனை கிடையாது, குடும்பம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும், ஆயுள் நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு சில கிரக அமைப்புகள் அடுத்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உண்டான 9/12க்கு உண்டான புதன் பகவான் 6ஆம் இடத்திலே நீச்சமாகிறார். 6ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அப்போ 6ஆம் இடத்துல நீச்சமாகக்கூடிய புதனை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அங்கே பார்வையிடுறார். அதனால் தந்தையினுடைய உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை வேணும். அதுக்கு அடுத்தது
காலி நிலம் டாக்குமெண்ட்டு, காலி நிலம் விற்கிறது வாங்குறதுல உஷாராக பார்த்து வாங்குங்க. டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதெல்லாம் பார்த்து போடுங்க. வங்கி ஓலை, வங்கி கணக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் எவ்வளவோ மோசடி இருக்குது. அந்த மோசடியில் நீங்கள் போய் அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. 6ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய சூரிய பகவான், 14ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வருது. சூரிய பகவானுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியனுங்கிறது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் விஷயத்துலையும் தந்தையினுடைய உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் இந்த கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு 100க்கு 90% மிக மிக ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. வாங்க அடுத்தது துலா ராசிக்கு சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா மார்ச் 14/3/24 இரவு 10:30 முதல் 17/3/24 காலை 4:21 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 18, 22, 25, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 6, 14, 16, 20. யோக நாட்கள் மார்ச் 11, 13. இதையெல்லாம் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு நாள் நல்லா இருக்கா இல்லையா பார்த்து செஞ்சு பாருங்கள். இதனோட ரிசல்ட்டை பின்னாடி எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். நீங்கள் எப்பயுமே சக்கரத்தாழ்வாரை வணங்குறத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துடுங்க. அடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய போட்டோ அல்லது வீட்டில் வச்சுக்க வேண்டிய போட்டோ அப்படின்னா விஸ்வகர்மா போட்டால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 9, 10, 12, 14, 16, 19, 23, 26, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 7, 15, 17, 21. யோக நாட்கள் மார்ச் 12, 14. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடும் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு லைஃப் பூரா காலம் பூரா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அல்லது வீட்டில் மாட்ட வேண்டிய படம் தேன்கூடுனுடைய படம் உங்களுக்கு மிகச்சிறந்தது. அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 17, 20, 25, 27, 30. அசுப நாட்கள் மார்ச் 8, 16, 18, 22. யோக நாட்கள் மார்ச் 13, 15. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முகம். ஏன்னா எப்பயுமே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். விட்டுறாதீங்க. திருச்செந்தூர் போகிறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் போய் அந்த கடலில் குளிச்சு எந்திரிச்சு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வளர்ச்சி தான். அடுத்தது கபிஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அனுப்பி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.